அன்பிற்கினியவர்களே, இன்றைய புனிதர் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமையை நாம் சிறப்பிக்கின்ற ஒரு சிறப்புமிக்க புனிதர் பியாச்சென்சா நகர் புனித கோன்ராட் என்பவராவார். பியாச்சென்சா என்பது இத்தாலிய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய பெயர், ஒரு நகரத்தினுடைய பெயர். பிரபல்யமான ஒரு நகரமாக அது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்திலே இவர் பிறந்திருக்கின்றார். இவர் பிறந்த ஒரு குடும்பம் சிறப்பான ஒரு பிரபு குடும்பம். எனவே இளம் வயதிலேயே பல்வேறு பொழுதுபோக்குகளிலே இவர் கவனம் செலுத்தியிருக்கின்றார், ஈடுபட்டிருக்கின்றார். மகிழ்ச்சியோடு நண்பர்களோடு அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஒரு முறை இவ்வாறு இந்த பிரபு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அவருடைய முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு வேட்டையாடுதல் என்பதாகும். இந்த வேட்டையாடுதல் என்பதன் பொருட்டு அவர் தன்னுடைய நண்பர்களோடு அவ்வாறு சென்ற பொழுது வேட்டையாடுகின்ற அந்த வேளையிலே சுற்றி இருக்கின்ற முட்புதர்களிடமிருந்து பலவிதமான கொடிய விலங்குகள் வரக்கூடும், அதனால் நமக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்பதை உணர்ந்தவராக தன்னுடைய நண்பர்களை நோக்கி அந்த முட்புதர்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்துங்கள் என்று சொல்கின்றார். அவ்வாறு அவர்கள் நெருப்பிட்டு கொளுத்துகின்ற பொழுது காற்று பலமாக அடிக்க பக்கத்து இடங்களில் இருந்த பயிர்கள் எல்லாம் பற்றி எரிந்து பாழாய் போனது. ஏராளமான ஏக்கர் கணக்கான நிலங்கள் இவ்வாறு பாழாய் போனதனால் அவருக்கு பயம் வந்துவிட்டது. எனவே தன்னுடைய நண்பர்களுடைய பொய் சாட்சியின் வழியாக அந்த பழியை ஒரு ஏழை விவசாயியின் மேல் போடுகின்றார்கள். அந்த ஏழை விவசாயியை சிறைபிடித்து செல்ல வேண்டும் என்று இறுதியாக முடிவு செய்யப்படுகிறது. இவ்வாறு செய்கின்ற பொழுது அவருடைய எளிமையையும் ஏழ்மையையும் கண்ட இந்த புனிதர் மிகவும் வருத்தப்பட்டார். இப்படி ஒரு ஏழை விவசாயியை நாம் அநியாயமாக பழிவாங்கப் போகிறோமே என்று நினைத்து மனம் வருந்தினார். தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். தனது சொத்துக்களை எல்லாம் அந்த நகர நிர்வாகத்திடம் கொடுத்துவிட்டு இதற்கு என்ன தகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். இவ்வாறு திடீரென்று தன்னுடைய சொத்து பத்துகள் எல்லாம் போய்விட்ட பிறகு ஏழ்மை நிலை அடைந்து விட்டனால் தன்னுடைய மனைவியும் தானும் ஒரு முடிவு செய்கின்றார்கள். இது நாம் செய்த மிகப்பெரிய ஒரு பாவம். இதற்கு தண்டனை என்னவென்று சொன்னால் நம்முடைய சொத்துக்களை கொடுப்பது மட்டுமல்ல, இனி நாம் ஒன்றாக இருக்கக்கூடாது, பிரிந்துவிட வேண்டும் என்று அவர்கள் பிரிகின்றார்கள். கணவனும் மனைவியும் பிரிந்து கணவன் கொன்ராட் என்ன செய்கின்றார் என்றால் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையிலே சேர்ந்து ஒரு துறவியாக மாறுகிறார். அவருடைய மனைவி எஃப்ரோசின் என்ற பெண்மணி கிளாரா சபையிலே சேர்ந்து எளிய சகோதரிகள் சபையிலே அவர் பணியாற்றுகின்றார். இவ்வாறாக தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்து துறவியர் வாழ்வையை இவர்கள் மேற்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு இந்த கோன்ராட் திரு யாத்திரையாக ரோமைக்கு செல்கிறார். பிறகு புனித பூமிக்கு செல்கின்றார். பிறகு மால்டா என்ற தீவுக்கு வந்து அந்த இடத்திலே பலெர்மோ என்ற சிசிலி என்ற தீவிற்கு வந்து 11 ஆண்டுகள் ஜபத்திலே ஈடுபடுகின்றார். இறுதியாக அவர் முன்னரே குறிப்பிட்ட அதே நாளிலே பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் 1351ஆம் ஆண்டு தனது இறுதி மூச்சை விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றது என்ன? நாம் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவற்றை உணர்ந்து நாம் மனம் திரும்பி வாழ்வதுதான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு புனித வாழ்வாக அமைகிறது என்பதை கற்றுக்கொள்வோம். அதையே நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நன்றி. மரியே வாழ்க.